இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, துரோகத்தை பத்தி பேசுறார். இன்னைக்கு துரோகத்தினுடைய மொத்த அடையாளமே திரு ஸ்டாலின். உண்மைதானே? இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்றவர் ஸ்டாலின், அவர்தான் துரோகி. இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள், கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின்.